Hello friends, welcome to Ari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ப்ரோச்சர்ஸ் கிளாஸ் 35 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். அது மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோச்சஸ் டிசைன் என்னென்னா, நெட் கிளாத்தில் ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த நெட் கிளாத்தில் ஏகப்பட்ட ஃப்ளவர் டிசைன் வந்து இருக்குது. அதில் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் போன கிளாஸில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க அந்த ஃப்ளவர் டிசைன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நெட் கிளாத் நம்ம வந்து ஸ்டாக்கிங் கிளாத்தில் பண்ணோம் இல்லையா, அதே போல் வந்து நெட் கிளாத்து உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல வாங்கணுனாலும் வாங்கலாம், சாரீக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து வாங்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் வந்து வாங்கியிருக்கேன். B7000 க்ளூ, ரெடிமேட் பேட்ச் ஒர்க். நான் க்ரீன் கலர் எடுத்துனால சரி அதே கலரில் நான் க்ரீன் கலர் பேட்ச் ஒர்க் வாங்கியிருக்கேன். 3mm பீட், சிசர், த்ரெட் அண்ட் நீடில். ஒரு சார்ட் பேப்பரில் வந்து சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து வளையல் இருந்துன்னா, பெரிய சைஸ் வளையல் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்மாலாக இருந்தாலும் அந்த சைஸுக்கு ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காம்பஸில் கூட நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நெட் கிளாத் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வந்து 2 ஃபோல்டிங்காக நான் வந்து மடிக்கிறேன். மடிச்சிட்டு இந்த சர்க்கிள் வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சைஸுக்கு ஏற்றாப்புல நான் வச்சு பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்து அந்த சர்க்கிளில் வச்சு நான் வந்து மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டிங் நம்ம பண்ணோம். அதுவே வந்து நம்ம இந்த சர்க்கிள் அளவுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது தெரியுதா பாருங்கள், இது 5 ரூபா ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது மேலே இந்த சார்ட் பேப்பரை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணினே வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த சைடை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ஷேப் வந்து நம்மளுக்கு வரணும். ரொம்ப சிம்பிள் தான் இது. நீங்கள் கூட கடையில் வாங்கும் போது ட்ரெஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சர்க்கிள் வந்து கட் பண்ணிட்டோம். இது வந்து 5 எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து 6 பெட்டல் வேணுன்னா அதுக்கேற்றப்ப நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, நான் 6 எடுத்துருக்கேன். இல்லை நம்மளுக்கு 5 இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு பெட்டல் எடுத்துக்குங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய சைஸ் ஃப்ளவர் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இது பாருங்கள், இப்போது இந்த ஒரு சர்க்கிள் எடுத்துக்குங்க. அதை என்ன பண்ணணுன்னா, அதை வந்து 2 ஃபோல்டாக மடிங்க. இந்த ஓப்பன் சைடு இருக்குது இல்லையா, அந்த பக்கம் நம்மளுக்கு வேணும். 2 சைடாக மடிச்சிட்டு 2 சைடாக மடிங்க. மடிச்சிட்டு இந்த கீழே இருக்குது இல்லையா, கீழ் பகுதியில் உள்ள 2 ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, அது உள்ளேருந்து நீங்கள் போங்க, இல்லை கீழேருந்தும் போகலாம். கீழேருந்து மேலே வாங்க. கீழே வந்து நீங்கள் முடி போட்டுக்குங்க. இந்த நீடில் இருக்குல்ல, த்ரெட்டில் வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்குன்னு பண்ணுங்கள். ஊசியை வந்து கொஞ்சமாக நம்ம இது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள, இது தெரியுதா பாருங்கள், உள்ள வெளியே
அந்த கார்னர்லேயே நம்ம வந்து இது பண்ணிட்டு வரணும். உள்ள வெளியே மாற்றி மாற்றி அந்த நீடில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணினே வரணும். அந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அதில் நீடில் வந்து உள்ளே வெளியேன்னு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரணும். அந்த ஓப்பன் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து நீடில் வந்து நம்ம விட்டு எடுக்கணும். இப்போ எண்டு வரைக்கும் நான் எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்துட்டு அதை வந்து கடைசி வரைக்கும் நம்ம எவ்வளோ நூல் எடுத்துருக்கோமோ, நீங்கள் எப்பவுமே நூல் எடுத்திங்கன்னா சின்ன சைஸ் எடுங்க. பார்த்தீங்களா, நான் வந்து லாஸ்ட்டில் முடி போட்டுட்டேன். நீங்கள் வந்து இப்போ நான் க்ரீன் கலர் நெட் கிளாத் எடுத்துருக்கேன்னா நான் க்ரீன் கலர் நூல் எடுத்தால் உங்களுக்கு இந்த இது தெரியாது. நான் வந்து கோல்டன் கலர் எடுத்தனால உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்து எந்த கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டோமா ஒரு அழகான பெட்டல் கிடைக்குது. இதே மாதிரி அடுத்த பெட்டலை நான் சொல்லித்தரேன் பாருங்கள். அதை ஃபோல்டு பண்ணுங்க. கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நீங்கள் உள்ளே வெளியே அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து இந்த ஊசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கோத்துக்கிட்டே வரணும். அந்த ஓப்பன் சைடில் மட்டும்தான் கோக்கணும். என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு புரியும். சில டிப்ஸு நான் சொல்லுவேன், சில கொஸ்டினும் கேட்பேன். அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் கவனமாக நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் இடையிலே வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போகும். அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து என் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ஆரி கிளாஸ், ப்ரோச்சஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் நான் எடுக்கிறேன். நீங்கள் என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் தரேன். அதில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டில் தான் நான் சொல்லித்தரேன். ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. ஸோ யார் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நெட் கிளாத் ஃப்ளவர் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் இது எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து 5 பெட்டல் வேணுன்னா நீங்கள் 5 பெட்டல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை 6, 10 அப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். அது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். நம்ம 3 பெட்டல் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். கிட்ட நீங்கள் ஊசியை வந்து விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளவர் ஒரு பெட்டல் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இந்த பாருங்கள், நான் சின்ன சர்க்கிள் எடுத்ததுனால எனக்கு ஃப்ளவர் வந்து சின்னதாக கிடைக்குது. நீங்கள் இதுவாக பெருசாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம 5 பெட்டல் நம்ம வந்து கோத்தாச்சு. இதை எப்படி நம்ம சேர்க்கணுன்னா இந்த பெட்டல் இருக்குல்லையா, ஃபஸ்ட்டு கோத்த பெட்டல்லையும் லாஸ்ட் இருக்கிற பெட்டல்லையும் திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பெட்டலோட ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டாக வரும். பொறுமையாக ஜாயின் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நம்ம ஜாயின் பண்ண உடனே அந்த ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு அழகாக கிடச்சிருச்சு. இதை பாருங்கள், கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு நாட் போட தெரியும் இல்லையா, ஊசியை வந்து குத்தி ஒரு 3 சுற்று சுற்றிட்டு நம்ம இழுத்த நாட் வந்து ரெடி ஆயிடும். திரும்ப நான் 2 வாட்டி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம ரெட் கிளாத்தில் வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே வந்து நம்ம
இப்போ என்ன பண்ணேன், இதை வந்து நான் இந்த இடத்துல வச்சு கிளாத்தோடு சேர்த்து நம்ம வந்து தச்சிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக இருப்பலாம். இப்போ வந்து இதை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடணும். ஏன்னா கிளாத்தோடு சேர்த்து நெட் கிளாத்தை வந்து நம்ம சேர்ந்து தைக்கணும் இல்லையா, அதனால் சுற்றி வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. ஒவ்வொரு பெட்டல்லையும் நீங்கள் வந்து சுற்றி போட்டுக்கினீங்களா அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இது சென்டரில் வந்து கேப் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் இல்லைன்னா உங்கள்கிட்ட பெரிய குந்தன் ஸ்டோன் இருந்தால் நீங்கள் வந்து ஒட்டலாம். நான் வந்து இந்த கம்மை வந்து யூஸ் பண்ணி இந்த கேப்பான இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஒட்டிடுறேன். இப்போ ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதிலே வந்து நம்ம இன்னும் டெக்கரேட்டிவாக பண்ணலாம். அது என்ன பண்ணலான்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இது சிம்பிளாக இருக்குது இல்லையா, நீங்கள் இதோடு நிறுத்திக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணதுக்காக இந்த ஊசியை வந்து கீழே குத்திடுறேன். குத்தி மேலே எடுத்துட்டு அதில் வந்து நம்ம இந்த 3mm பீடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக கோத்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே இந்த ஹேங்கிங் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, நம்ம இந்த சைடோட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சைடில் நம்ம வந்து இப்போ நான் வந்து ஹேங்கிங் வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம ஒரு சைடு ஊசியை குத்தி இந்த பீடை வந்து நம்ம கோத்துட்டு இந்த சைடை வந்து உள்ளே குத்தி கீழே இழுத்து நம்ம வந்து நாட் போடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது எங்கே யூஸ் பண்ணலான்னா குழந்தைங்களோட கிட்ஸில் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் பகுதியில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடை வந்து யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோச்சஸ் ப்ளவுஸ் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் கிராண்ட் லுக் வந்து நம்மளுக்கு தரும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் போட்ட டிசைன்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு இந்த கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நம்பரில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து அது பார்க்குறேன். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.